வணக்கம். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த வயசில் பல்லு விழுக ஆரம்பித்து பெர்மனன்ட் பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும்? பால் பற்கள் விழுகாமலேயே அதுக்கு பக்கத்துலேயே பெர்மனன்ட் பற்கள் முளைக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம என்ன பண்ணுறது? இதை பற்றின வீடியோ தான் இது. ஐம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். குழந்தைங்களுக்கு 6 மாதத்தில் பல்லு முளைக்க ஆரம்பித்து 2லேருந்து 3 வயசுக்குள்ளே 20 பால் பற்கள் முளைச்சிடும். 6 வயசுக்கு மேலே ஒரு பல்லாக விழுக ஆரம்பித்து 12 வயசுக்குள்ளே எல்லா பால் பற்களுமே விழுது அது பெர்மனன்ட் பற்களாக மாறிடுங்க. இந்த 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் வாயில் பால் பற்களும் இருக்கும், பெர்மனன்ட் பற்களும் இருக்கும். அதுக்கு பேர் தான் மிக்சட் டென்டிஷன். மிக்சட் டென்டிஷன் பீரியடில் ஒவ்வொரு பல்லாக விழுக ஆரம்பித்து ஒரு பல்லாக முளைக்கும். பால் பற்களுக்கும் பெர்மனன்ட் பல்லு மாதிரியே பெரிய வேர் இருக்கும். அந்த வேருக்கு கீழே தான் இந்த பெர்மனன்ட் பல்லு புதஞ்சு இருக்கும். அது முளைக்க ஆரம்பிக்கிற ஏஜ் வந்த உடனேவே அது கொடுக்குற ஃபோர்ஸ்னால பால் பற்களோட வேர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்து கம்ப்ளீட்டாகவே கரைஞ்சி போயிடும். வேர் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த பால் பற்கள் ஆட ஆரம்பித்து கீழே விழுகும். அந்த பொசிஷனில் இந்த பெர்மனன்ட் பல்லு முளைச்சிரும். ஒரு சில காரணங்களால் இந்த பால் பற்கள் விழுகாமல் அப்படியே நம்மளோட வாயில் தங்கிடுங்க. அதுக்கு பேர் தான் ரீடைன்ட் டெசிடியஸ் டூத். இந்த மாதிரி பால் பற்கள் விழுகாமலே இருக்கிறதுக்கு முக்கியமாக 3 காரணங்கள் இருக்குங்க. நம்பர் 1, கன்ஜெனிட்டலி மிஸ்ஸிங் பெர்மனன்ட் டூத் பட். அதாவது அந்த பால் பல்லுக்கு கீழே முளைக்க வேண்டிய பெர்மனன்ட் பல்லு உருவாகாமலே இருக்கிறது. நம்பர் 2, அந்த பெர்மனன்ட் பல்லு அது முளைக்க வேண்டிய இடத்துல முளைக்காம பக்கத்துலையா வேற எங்கேயாச்சும் மாறி முளைச்சிடுறது. நம்பர் 3, குழந்தைங்க விளையாடும் போது கீழே விழுந்து பால் பற்களில் அடிபடும் போது அதுக்கு கீழே இருக்கிற பெர்மனன்ட் டூத் பட்டையும் அது பாதிக்கிறது. அதனால இந்த பெர்மனன்ட் பல்லு முளைக்காம எலும்புக்குள்ளேயே புதஞ்சு போயிடலாம். இந்த மாதிரி கரெக்டான ஏஜில் அந்த பால் பல்லு விழுகாமல் உங்கள் வாயில் தங்கி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே பெர்மனன்ட் பல்லு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பால் பல்லை எடுத்துட்டு அந்த பெர்மனன்ட் பல்லை அந்த இடத்துல கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். ஒருவேளை பெர்மனன்ட் பல்லே அந்த இடத்துல இல்லை அப்படின்னா இந்த பால் பல்லை காப்பாற்றி நம்ம அந்த இடத்துல தக்க வச்சுக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இதை நம்ம எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.